ஓகே, வணக்கம் மாணவர்களே. பாலிட்டி சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பு. அதில் மூணாவது டாப்பிக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பின் அட்டவணைகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு டாப்பிக்கையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு 1.1 என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவான விதம், நம்முடைய அரசியலமைப்பு எவ்வாறு உருவானுச்சு அந்த வரலாறு பார்த்தோம். அடுத்து 1.2 அப்படிங்கிறது நம்முடைய அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள், அதாவது நம்முடைய அரசியலமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளை பரிசீலனை செஞ்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு 10 நாடுகள் அப்படிங்கிறது படிக்க வேண்டியிருந்துச்சு. அதை நம்ம 1.2ல பார்த்துட்டோம். இப்போ 1.3 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசியலமைப்பின் அட்டவணை. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை நீங்க என்ன செஞ்சிருக்க அப்படின்னா தெளிவா பார்த்துக்கோங்க. முடிஞ்சா உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நடத்தின PDF கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு அதன் பிறகு அந்த PDF வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க. வீடியோவை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா இப்போ இதுக்கான இந்த அட்டவணை அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்கட் வச்சு படிச்சிடலாம். 12 அட்டவணையை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் கொடுத்துருவேன் 12 அட்டவணை எப்படி மனப்பாடம் பண்ணலான்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு கூற்றுக்காரனை கேட்குறாங்க, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு புரிஞ்சு சொல்லி கொடுத்துருப்போம். அடுத்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா? அதனால இந்த வீடியோவை கவனமாக தெளிவாக கடைசி வரையும் பாருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அட்டவணை. அட்டவணை அப்படின்னா இப்ப நம்முடைய அரசியலமைப்பு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நடைமுறைக்கு வந்தபோது ஒரு முகவரை 8 அட்டவணை 22 பார்ட்ஸ் 22 பகுதி மற்றும் 395 விதிகள் இருந்துச்சு. ஓகேங்களா? எப்ப நம்முடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது. தற்பொழுது எத்தனை அட்டவணை இருக்கு சார் அப்படின்னா 8ல இருந்து 12 அட்டவணையா மாறி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இருந்த அட்டவணைகள் எண்ணிக்கை 8, தற்போது உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை 12. இப்ப 8ல இருந்து புதுசா என்ன செஞ்சிருக்கோம், ஒரு 4 அட்டவணையை சேர்த்திருக்கோம். அரசியலமைப்புல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்புல ஒரு விஷயத்தை சேர்க்கவோ இல்லவோ நீக்கவோ வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பண்ணணும். நம்ம தென்னாப்பிரிக்கா நாட்டுல இருந்து எடுத்திருப்போம் இந்த கான்செப்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா? ஒரு சட்ட திருத்தம் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அரசியலமைப்புல புதுசா ஒரு விஷயத்தை சேர்க்க முடியும். அந்த வகையில நம்ம 4 விதமான சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு புதுசா ஒரு 4 அட்டவணைகளை சேர்த்திருப்போம். இது 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. எந்த அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின்படி எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது, 4மே நீங்க என்ன செஞ்சணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு தெரியும், தொடக்கத்துல 8 அட்டவணை இருந்துச்சு. அப்போ 9வது அட்டவணையை நம்ம புதுசா சேர்க்கிறோம். எப்போ சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம், அதாவது 1950ல நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. அதுக்கு அடுத்த வருஷமே என்ன செய்யறோம் அப்படின்னா முதல் சட்ட திருத்தம் பண்றோம். எந்த வருஷம்? 1951வது வருஷம் பண்றோம். ஓகேங்களா? முதல் சட்ட திருத்தம் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், 9வது அட்டவணையை சேர்க்கிறோம். 9வது அட்டவணைங்கிறது சட்டன் ஆக்ட், சில சட்டங்களை பத்தி சொல்லக்கூடியதா 9வது அட்டவணை. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 10வது அட்டவணை. 10வது அட்டவணை பார்த்துட்டீங்கன்னா 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆண்டு 1985. இது கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த 10வது அட்டவணை அப்படிங்கிறது. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 11வது அட்டவணை 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992. 12வது அட்டவணை 74வது சட்ட திருத்தம் 1992. இந்த 11வது அட்டவணை அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லக்கூடியது. 12வது அட்டவணை அப்படிங்கிறது நகர்பாலிகாவை பத்தி சொல்லக்கூடியது, முனிசிபாலிட்டின்னு சொல்லக்கூடிய நகர்பாலிகாவை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப இது 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப 9வது அட்டவணை எப்ப இணைக்கப்பட்டது? முதல் சட்ட திருத்தம் 1951. ஈஸி தான் 9வது அட்டவணை மனப்பாடம் பண்றது. 10வது அட்டவணை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க பெருக்கும் போது 2 10ன்னு வரும். ஓகேங்களா? 52வது சட்ட திருத்தம் 1985. அடுத்து 11வது அட்டவணை பார்த்துட்டீங்கன்னா 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 92. 12வது அட்டவணையும் 74வது சட்ட திருத்தம் 92. இந்த 4மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப அரசியலமைப்பு தொடக்கத்துல எத்தனை அட்டவணை இருந்துச்சு? 8. தற்பொழுது எத்தனை இருக்கு? 12. இந்த 4 எந்தெந்த அட்டவணை எந்தெந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு அட்டவணையா நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு அட்டவணையை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 12 அட்டவணைகளோட பேரை நான் சொல்லிடுறேன். இதுக்கு பின்னாடி அடுத்த வீடியோ விடும்போது உங்களுக்கு இதை எப்படி ஷார்ட்கட்டா மெமரி பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 12மே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அட்டவணை எதை பத்தி சொல்லுதுன்னா நம்மளோட மாநிலத்தோட பெயர் மற்றும் எல்லைகளை சொல்லக்கூடியது. 2வது பார்த்து அப்படின்னா ஊதியத்தை பத்தி சொல்லக்கூடியது. 3வது பதவி பிரமாணத்தை பத்தி சொல்லக்கூடியது. 4வது அட்டவணை ராஜ்யசபா உறுப்பினர்களோட அந்த எண்ணிக்கையை பத்தி சொல்லக்கூடியது. 5வது அட்டவணை அப்படிங்கிறது இந்த SC ST பிரிவு அட்டவணை பிரிவு மாநிலங்களை பத்தி சொல்லக்கூடியது, எக்ஸப்ட் அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா. 6வது அட்டவணை அப்படிங்கிறது இந்த அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம்
மிசோரம் இந்த மாநிலங்களுக்கு வாழக்கூடிய அந்த அட்டவணை பகுதி மக்களை பற்றி சொல்லக்கூடியது. 7வது அட்டவணை அப்படிங்கிறது மத்திய மாநில அதிகார பகிர்வை பற்றி சொல்லக்கூடியது. 8ங்கிறது அலுவலக மொழியை பற்றி சொல்லக்கூடியது. 9 அப்படிங்கிறது சில சட்டங்களை பற்றி சொல்லக்கூடியது. 10 அப்படிங்கிறது கட்சி தாவல் தடை சட்டம். 11 அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்து. 12 அப்படிங்கிறது நகர்பாலிகை பற்றி சொல்லக்கூடியது. இதுதான் 1லிருந்து 12 அட்டவணை நம்ம படிக்க வேண்டியது. இப்போ ஒவ்வொரு அட்டவணையுமே நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் அட்டவணை. ஃபர்ஸ்ட் அட்டவணை அப்படிங்கிறது, முதலாவது அட்டவணை அப்படிங்கிறது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தோட பெயர் மற்றும் எல்லைகளை சொல்லக்கூடியதுதான் இந்த முதலாவது அட்டவணை. இந்த முதலாவது அட்டவணையோடு தொடர்புடைய விதிகள் எதுன்னு கேட்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. முதலாவது அட்டவணையோடு தொடர்புடைய விதிகள் எதுனா விதி 1 மற்றும் 4 இது ரெண்டுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா முதலாவது அட்டவணையோடு தொடர்புடைய விதிகள். அப்ப ஆர்டிகல் 1ம் 4ம் பார்த்துட்டீங்க அப்படின்னா முதலாவது அட்டவணையோடு தொடர்புடைய விதிகள். அதாவது நம்ம நாட்டில் தற்பொழுது பார்த்துட்டீங்க அப்படின்னா 28 மாநிலம் மற்றும் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. இப்போதைக்கு அஸ்ஸாம் டேட் வரையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் வந்து இருக்கு. இப்ப சார் 1950 நமக்கு வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. அப்பவும் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருந்துச்சா? அப்ப எப்படி மாநிலம் வகைப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா, அப்போ வந்து மாநிலங்களை ஒரு 4 பிரிவா பிரிச்சுக்கிட்டாங்க. பார்ட் ஏ மாநிலம், பார்ட் பி மாநிலம், பார்ட் சி, அப்புறம் பார்ட் டி, இந்த மாதிரி வந்து பிரிச்சிருந்தாங்க. இதுல பார்ட் ஏல வந்து ஒரு 9 மாநிலங்களும், பார்ட் பில பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10 மாநிலங்களும், பார்ட் சில பார்த்துட்டீங்க அப்படின்னா பார்ட் பில 8 மாநிலங்களும், பார்ட் சில 10 மாநிலங்களும், பார்ட் டில வந்து 1 மாநிலங்களும். ஓகேங்களா? மொத்தமா பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 28 மாநிலங்களாக பிரிச்சிருந்தாங்க. இது எதன் அடிப்படையில சார் பிரிச்சாங்க அப்படின்னா, இப்ப பார்ட் ஏ மாநிலம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆளுநரால் ஆளப்பட்டவை. இப்ப நம்ம படிச்சிருப்போம் வங்க பிரிவினை. யார் வந்து சொல்லுவார் இல்லையா, கர்ஷன் பிரபு வந்து வங்காள ஆளுநராக இருந்தாரு. இப்ப சென்னையில வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு இருந்தபோதுதான் வேலூர் கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இப்படியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி வங்காள ஆளுநர்கள் வந்து ஆண்ட மாநிலங்களை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா பார்ட் ஏ மாநிலம் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு மதராஸ், வங்காளம், பம்பாய், இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆளுநர்கள் ஆண்ட பகுதிகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்ட் ஏ மாநிலம் சொல்றோம். அடுத்து பார்ட் பி மாநிலம் அப்படிங்கிறது சுதேச மன்னர்கள் ஆண்ட பகுதி. இப்போ உதாரணத்துக்கு ஹைதராபாத் நிஜாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மைசூர், இந்த மாதிரி சுதேச மன்னர்கள் ஆண்ட பகுதிகளை பார்ட் பி மாநிலம் சொல்றோம். பார்ட் சி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ராணுவமே நேரடியாக ஒரு சில பகுதியில் தன்னோட கட்டுப்பாட்டில் வந்துச்சு. பிரிட்டிஷ் ராணுவத்தோட நேரடி ஆட்சி இருந்துச்சு. இதை பார்ட் சி மாநிலம் சொல்றோம். அடுத்து பார்ட் டி பொறுத்தவரை அந்தமான் நிக்கோபார், இது மாதிரி மொத்தம் 4 பார்ட்டா வந்து எப்ப பிரிச்சிருந்தாங்க? 1950 ஜனவரி 26 இப்படிதான் இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்துட்டீங்க அப்படின்னா 1956 வருஷம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து அதன் பிறகு மாநிலங்கள் என்ன செய்யறாங்கன்னா மொழி வாரியாக பிரிச்சாங்க. அப்படி மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம். மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது சார் அப்படின்னா ஆந்திர பிரதேசம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதன் பிறகு வந்து பல்வேறு மாற்றங்களுக்கு அப்புறம் நம்மளோட மாநிலங்கள்லாம் பிரிக்கிறோம். இன்னைக்கு பல மாற்றங்களுக்கு பிறகு 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டதாக நம்முடைய நாடு வந்து இருக்கு. இதுதான் சார் முதல் அட்டவணை. முதல் அட்டவணை அப்படிங்கிறது நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறது என்னது, நம்முடைய மாநிலங்களோட பெயர்கள் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியதான் முதல் அட்டவணை. இதோட தொடர்புடைய ஆர்டிகல் பார்த்துட்டீங்கன்னா 1 மற்றும் 4. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 2வது அட்டவணை. 2வது அட்டவணை அப்படிங்கிறது நீங்க மேலாவில் படிக்கும் போது என்ன படிப்பீங்க? ஊதியம் அப்படின்னு படிச்சிருவீங்க. ஷார்ட்கட்டா சொல்லும் போது 2வது அட்டவணைனா ஊதியம் அப்படின்னு மட்டும் படிச்சிருவோம். யாரோட ஊதியத்தை சார் சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது வந்து எல்லாரோட ஊதியத்தை பத்தி சொல்லல, ஒரு 9 நபர்களோட ஊதியத்தை பத்தி மட்டும்தான் இந்த 2வது அட்டவணை வந்து பேசுது. ஓகேங்களா? 9 பேரோட மட்டும்தான் சொல்லுது. அது யாரு சார் அந்த 9 பேரு? இதை வந்து நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். இது வந்து கஷ்டமே கிடையாது. நீங்க படிக்கும் போது பேர் அதை ஜோடியா படிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், ஆளுநர். இப்ப இந்தியாவில் பெரிய ஆள் யாருன்னா குடியரசுத் தலைவர், மாநிலத்துல பெரிய ஆளுநர். அப்ப குடியரசுத் தலைவர், ஆளுநர். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சா? அடுத்து மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணை தலைவர். மக்களவை, மாநிலங்களவை ஜோடியா வருது பாருங்க. மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். அடுத்து மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணை தலைவர். அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மாநில சட்டப்பேரவை அல்லது சட்டக்கீழவைன்னு சொல்லலாம். சட்டப்பேரவையோட தலைவர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். அதே மாதிரி மாநில சட்ட மேலவையோட தலைவர் மற்றும் துணை தலைவர். ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? 2 பேரு குடியரசுத் தலைவர், ஆளுநர். அடுத்து மக்களவை, மாநிலங்களவை வந்துட்டோம். அடுத்து சட்ட மேலவை, சட்ட கீழவை இதுல வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி. அடுத்த ஜோடி இவங்க வந்துருவாங்க. கடைசியில சிஏஜி, இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி வந்துடும். இந்த 9 பேரோட ஊதியத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் உங்களுக்கு வந்து 2வது அட்டவணை. ஊதியம் மட்டும் சொன்னா போதாது, அந்த ஊதியம் யாரோட ஊதியத்தை பத்தி சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல பிரதமரோட ஊதியம் சொல்லப்படல. இப்ப உங்களை கேட்கலாம், 2வது அட்டவணையின்படி யாருடைய ஊதியம் வந்து குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் பிரதமர் கொடுத்தா வரமாட்டாரு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனமா படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 3வது அட்டவணை. 3வது அட்டவணைன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா
பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகளை சொல்லக்கூடியது. இன்னைக்கு பார்க்கணும், ஒருத்தவங்க வந்து அமைச்சரா பதவி இருக்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நீதிபதியை பதவி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பதவி பிரமாணம் செய்யணும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் பதவி இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் சொல்லி உறுதிமொழி இருக்கிறார் இல்லையா, அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா 3வது அட்டவணையில தான் கொடுத்துருக்கோம். சரி, இந்த பதவி பிரமாண உறுதிமொழி யாருடையதெல்லாம் சொல்லுது? இதுவும் வந்து ஒரு 9 பேர்த்த சொல்லுது. இது வந்து அந்த ஊதியமும் இது ஒன்னா சரி கேட்டா கிடையாது, இது வேற அது வேறையா இருக்கும், ஓகேங்களா. இதுல ஆனா ஒரு சிலது வந்து சேமா தான் இருக்கும், ஆனா ரெண்டுமே ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறத இப்ப பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா பதவி பிரமாண உறுதிமொழிகள்ல மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், அதுல அமைச்சர்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், எம்பி, எம்எல்ஏ, ஓகேங்களா. அடுத்து இந்த எம்பி எலெக்ஷனுக்கு போட்டிடுறாங்களே வேட்பாளர்கள், அவங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி போட்டிடுற வேட்பாளர்களுக்கான பதவி பிரமாண உறுதிமொழியை பத்தி சொல்லக்கூடியது. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரோட பதவி பிரமாணம் உறுதிமொழியை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, கடைசியில வந்து சிஏஜி, இந்திய தணிக்கை கணக்கு அதிகாரி, ஓகேங்களா. இந்த 9 பேரோட சொல்லக்கூடியது, ஓகேங்களா. இதுவும் வந்து நீங்க ஜோடியா படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறீங்க, மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து எம்பி, எம்எல்ஏ, அடுத்து எம்பி எலெக்ஷனுக்கு போட்டிட்டவர், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்டிட்டவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி போட்டிடுறவங்க எல்லாருமே வேட்பாளர், அதாவது எம்பி எலெக்ஷனுக்கு போட்டியிடும் வேட்பாளர், அடுத்து வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்டியிடும் வேட்பாளர், அடுத்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி, கடைசியில உயர் நீதிமன்ற நீதிபதி, இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி. இப்ப 3 உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது, மாநிலங்களோட பெயர் மற்றும் எல்லைகள், 2வது பாத்துட்டீங்கன்னா ஊதியம், 3வது பதவி பிரமாணம், 4வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4வது அட்டவணை எதை பத்தி சார் சொல்லுது அப்படின்னா இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களோட இடஒதுக்கீடை பத்தி சொல்லக்கூடியது, ஓகேங்களா. இதோட தொடர்புடைய ஆர்டிகல் எதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 4 மற்றும் 80 வந்து இதோட 4வது அட்டவணையோட தொடர்புடைய விதிகள், ஓகேங்களா. இப்ப மாநிலங்களுக்கு இவ்வளவு இடம், யூனியன் பிரதேசங்களுக்கு இவ்வளவு இடம், அது மாதிரி நியமன உறுப்பினர்கள் வந்து ஒரு 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டவணை இதுதான், ஓகேங்களா. ராஜ்யசபால அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களை பத்தி சொல்லக்கூடியது. இப்ப மாநிலங்களுக்கு ஒரு 225, யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு 8, நியமன உறுப்பினர்கள் வந்து ஒரு 12 வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், இந்த ஒரு கேள்வி வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக அளவில் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அதிக அளவுல பாத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம் தான். பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலேயே அதிக அளவு மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கு. எவ்வளவு, 31 உறுப்பினர்கள். அதற்கு அடுத்தபடி மகாராஷ்டிரா 19, 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு, ஓகேங்களா. இது ஒரு சில டைம்ல கொஸ்டின் எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக அப்படிலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிகமா இருக்கக்கூடியது எங்க, உத்தரப்பிரதேசம், 2வது மகாராஷ்டிரா, 3வது தமிழ்நாடு. இப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், அப்ப எங்க சார் குறைவா இருக்கு அப்படின்னா நம்முடைய ஒரு 8 மாநிலங்கள்ல பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்களை மட்டும்தான் வச்சிருக்கோம். 8 மாநிலங்கள்ல ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான் இருக்கு. அது என்னென்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு இந்தியால இருந்து வரக்கூடிய 7 மாநிலங்களும் பிளஸ் கோவா மட்டும்தான் வரும். இந்த அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து, இது எல்லாமே கிழக்கு இந்தியால இருக்கும். இந்தியாவில அந்த மேப்ல கிழக்கு பகுதியில் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது. கடைசியில கோவா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க வேண்டியதா. இந்த 8 மாநிலங்கள்ல இருந்து ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து போறாங்க, ஓகேங்களா. இதான் குறைந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை கொண்டது. யூனியன் பிரதேசத்துல இருந்து ஒரு 8 உறுப்பினர்கள் வர்றாங்கன்னு பார்த்தோம். எங்க இருந்து வராங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து 4 பேரு, டெல்லியில இருந்து 3 பேரு, பாண்டிச்சேரியில இருந்து 1 பேரு. அப்ப யூனியன் பிரதேசங்கள்ல அதிக ராஜ்யசபா உறுப்பினர்களை கொண்டது எங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தான். இதே வந்து மாநிலங்கள்ல அதிக அளவு ராஜ்யசபா உறுப்பினர்களை கொண்டது ஏன்னா உத்தரப்பிரதேசம் தான், ஓகேங்களா. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கு 4வதாக இருக்கக்கூடிய அட்டவணை வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப ஃபர்ஸ்ட் அட்டவணை அப்படிங்கிறது மாநிலங்களோட பெயர் மற்றும் எல்லைகளை சொன்னுச்சு. 2வது அட்டவணை ஊதியத்தை சொன்னுச்சு. 3வது அட்டவணை பதவி பிரமாணத்தை சொன்னுச்சு. 4வது அட்டவணை அப்படிங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர்களோட எண்ணிக்கையை சொன்னுச்சு. அடுத்து 5வது அட்டவணை அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி பகுதியோட நிர்வாகம், ஓகேங்களா. நம்ம நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதியோட நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகள் மேற்கொள்வது பற்றி சொன்னுச்சு. இது வந்து அட்டவணை பகுதியில ஒரு 10 மாநிலங்கள் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எது அட்டவணை 5 தொடர்புடைய மாநிலம் அல்ல அப்படின்னு. இதுவும் பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மேப் வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். அப்படியே ஆந்திரா, தெலுங்கானா அப்படியே ஒட்டி தான் இருக்கு எல்லா மாநிலங்களுமே, ஓகேங்களா. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிஷா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், இந்த 10 மாநிலங்களையும் என்ன சொல்லணும்னா அட்டவணை மாநிலங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கான ஒரு இதை சொல்லக்கூடியது 5வது அட்டவணை. அடுத்து 6வது அட்டவணை அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏடிஎம் ஸ்கொயர்னு எழுதினீங்கன்னா ஏடிஎம் ஸ்கொயர்டு, ஏன்னா அசாம்,
டீனா திரிபுரா, எம் ஸ்கொயர்னா எம்னு 2 வருமா, ஒன்று மிசோரம் இன்னும் மேகாலயா. இதை பத்தி சொல்லக்கூடியது 6வது அட்டவணை. ஓகேங்களா. வடகிழக்கு மாநிலங்கள்ல எஸ்டி பகுதியோட நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியது நமக்கு 6வது அட்டவணை. இந்த 5வது அட்டவணைங்கிறது அந்த 10 மாநிலங்களை மட்டும் சொல்லக்கூடியது. அதுவும் வந்து எஸ்சி எஸ்டி அட்டவணை பகுதி தான், ஆனா அது வந்து அந்த 10 மாநிலங்களுக்கு உள்ளது. இந்த 6வது அட்டவணைங்கிறது குறிப்பா இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும்தான். அது ஏடிஎம் ஸ்கொயர்னு படிச்சிருங்க. அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 மாநிலங்கள உள்ள பழங்குடியின மக்களை பத்தி சொல்லக்கூடியது 6வது அட்டவணை. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டவணை அப்படிங்கிறது என்ன சார், பெயர் மற்றும் எல்லைகள், மாநிலங்களோட பெயர் மற்றும் எல்லைகள். 2வது அட்டவணை அப்படிங்கிறது ஊதியம், 3வது அட்டவணை அப்படிங்கிறது பதவி பிரமாணம், 4வது அட்டவணை அப்படிங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை, 5வது அட்டவணை அப்படிங்கிறது அந்த எஸ்சி எஸ்டி அட்டவணை பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். எதுனா அந்த 10 மாநிலங்களை பத்தி சொல்லக்கூடியது. 6வது அட்டவணை அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்கொயர் மாநிலங்கள், அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த மாநிலங்களுக்கு உரிய அந்த அட்டவணை பகுதி மக்களை பத்தி சொல்லக்கூடியது 6வது அட்டவணை. அடுத்து 7வது அட்டவணை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதிகார பகிர்வை பத்தி சொல்லக்கூடியது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வுகளை பத்தி சொல்லக்கூடியது 7வது அட்டவணை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். இதோட ஆர்டிகல் பார்த்துட்டீங்க அப்படின்னா 246. இந்த அதிகார பகிர்வு பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 246. இப்ப இந்த அதிகார பகிர்வு வந்து 3 விதமா பிரிக்கிறோம். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இது ரெண்டுமே 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுத்திருப்போம். பொதுப்பட்டியல் எங்கேருந்து எடுத்திருப்போம், ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. மத்திய பட்டியல்னா அந்த மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு வந்து மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். ஓகேங்களா. அடுத்து மாநில பட்டியல்னா மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில பட்டியலில் சட்டத்தை இயற்றலாம். பொதுப்பட்டியல்னா அதுல மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஒரு முரண்பாடு வருது. இப்ப நாங்களும் சட்டம் இயற்றோம், நீங்களும் சட்டம் இயற்ற. இப்ப கல்வி, இப்ப நீட் எக்ஸாமுக்கு வந்துச்சு இல்லையா, மத்திய அரசு ஒண்ணு சொல்றாங்க, மாநில அரசு ஒண்ணு சொல்றாங்க. ஆனா வந்து கல்விங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால யாரோட தான் இங்க மேல இருக்கு, மத்திய பட்டியலில் தான் மேல இருக்கு. அதனால நீட் எக்ஸாமினேஷன் என்ன செய்ய முடியல, கேன்சல் பண்ண முடியல. ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப அதிகார பகிர்வை பொறுத்தவரை 3 விதமா பிரிக்கிறாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு. மத்திய பட்டியல் பார்த்துட்டீங்கன்னா தொடக்கத்துல, அதாவது 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தபோது 97 துறைகள் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 3 துறைகளை எக்ஸ்ட்ரா சேர்த்து 100 துறைகளை வந்து கொண்டு வந்துட்டோம். மத்திய பட்டியல்ல தற்போது உள்ள துறைகள் வந்து 100 துறைகள் வந்து இருக்குது. ஓகேங்களா. மத்திய பட்டியல் பார்த்துட்டீங்கன்னா முக்கியமானது இது இந்த வங்கி, பணம் வெளியிடுதல், அஞ்சல் தந்தி, பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மத்திய பட்டியலுக்கான ஒரு சில உதாரணங்கள். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா மாநில பட்டியல். மாநில பட்டியல்ல மாநில அரசு தன்னோட சட்டமன்றத்தை பயன்படுத்தி அதுல சட்டத்தை வந்து இயற்ற முடியும். மாநில பட்டியல்ல 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா, எத்தனை துறைகள் இருந்துச்சுன்னா 66 துறைகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா 61 துறைகள் தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எங்கே சார் போச்சு இந்த 5 துறைகள் அப்படின்னா, நம்முடைய குட்டி அரசியலமைப்பு என்று அழைக்கக்கூடிய 42வது சட்ட திருத்தம் 1976ல மாநில பட்டியல்லேருந்து ஒரு 5 துறைகளை எடுத்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா பொதுப்பட்டியலுக்கு மாத்திருவாங்க. ஓகேங்களா. மாநில பட்டியலில் இருந்த ஒரு 5 துறைகளை எடுத்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திருவாங்க. என்னென்ன சார் அந்த 5 துறைகள்னு பார்த்துட்டீங்கன்னா, கல்வி, காடுகள் அல்லது வனங்கள், எடை அளவீடுகள், வன விலங்குகள் பாதுகாப்பு, நீதி நிர்வாகம் ஆகிய 5 துறைகளை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா பொதுப்பட்டியலேருந்து எடுத்து எங்க மாத்திருவாங்க, சாரி மாநில பட்டியலேருந்து எடுத்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாத்திருவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் சட்டம் இயற்றலாம்னா மத்திய அரசும் இயற்றலாம், மாநில அரசும் இயற்றலாம். 2 பேருக்குமே அதிகாரம் இருக்கு. ஆனா முரண்பாடு வரும்போது அதுல மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டம் தான் வந்து செல்லும். ஓகேங்களா. பொதுப்பட்டியல் பார்த்துட்டீங்கன்னா தொடக்கத்துல எவ்வளவு இருந்துச்சுன்னா 47 இருந்துச்சு. இப்ப புதுசா ஒரு 5 சேர்த்ததுனால 52 இருக்கு. ஓகேங்களா. அப்ப மத்திய பட்டியலில் தற்போது உள்ள துறைகள் எத்தனை, மாநில பட்டியலில் தற்போது உள்ள துறைகள் எத்தனை, பொதுப்பட்டியலில் தற்போது உள்ள துறைகள் எத்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்திய பட்டியல்னா 100, மாநில பட்டியல் பார்த்துட்டீங்க அப்படின்னா 61, பொதுப்பட்டியல் பார்த்துட்டீங்கன்னா 52. ஓகேங்களா. இதை வந்து நீங்க கரெக்டா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து அட்டவணை 7, அந்த அதிகார பகிர்வை பத்தி சொல்லக்கூடியது. இதுக்கான ஆர்டிகல் பார்த்துட்டீங்கன்னா 246. அடுத்து 8வது அட்டவணை. 8வது அட்டவணை பார்த்துட்டீங்க அப்படின்னா அலுவலக மொழிகளை பத்தி சொல்லக்கூடியது. அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவலக மொழிகளை பத்தி சொல்லக்கூடியதான் 8வது அட்டவணை. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அலுவலக மொழிகள் இருந்துச்சுன்னா 14 அலுவலக மொழிகள் தான் இருந்துச்சு. அதன் பிறகு புதுசா வந்து ஒரு 8 அலுவலக மொழிகள் வந்து சேர்த்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்ம அரசியலமைப்புல புதுசா ஒரு விஷயத்தை சேர்க்கணும் அப்படின்னாவே கண்டிப்பா என்ன சார் பண்ணணும், சட்ட திருத்தம் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு 3 சட்ட திருத்தத்தை பண்ணி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா புதுசா ஒரு 8 மொழிகளை வந்து இணைக்கிறோம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967, 21வது சட்ட திருத்தம் 1967
15வது மொழியாக எந்த மொழினா சிந்தி மொழி வந்து இணைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 15வது மொழியாக இணைக்கப்பட்டது எந்த மொழின்னு கேட்பாங்க, சிந்தி. எந்த சட்ட திருத்தம்னா 21வது சட்ட திருத்தம். ஆண்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா 1967. அடுத்து 71வது சட்ட திருத்தம் 1992 பண்ணி 3 மொழிகளை இணைப்பாங்க. எதுனா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. ஓகேங்களா, கனி மணி பாலி வரும். இதுக்கு ஷார்ட்கட் வந்து பின்னாடி சொல்லித்தரேன். ஓகேங்களா, 16வது மொழியாக கொங்கணியும், 17 மணிப்பூரி, நேபாளி. 71வது சட்ட திருத்தம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 92வது சட்ட திருத்தம் 2003 பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா புதுசா ஒரு 4 மொழியை இணைச்சிருப்பாங்க. என்னென்ன மொழி சார் அப்படின்னா போடா, டோஹி, சாந்திலி, மைதிலி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 4 மொழிகளை என்ன செஞ்சிருப்பா அப்படின்னா 2003வது வருஷம் இணைச்சிருப்போம். அப்ப பார்ட் 8, அது அட்டவணை 8 அப்படிங்கிறது அலுவலக மொழிகளை பத்தி சொல்லக்கூடியது. அலுவலக மொழிகள் தொடக்கத்தில் 1950 ஜனவரி 26 அன்று 14 அலுவலக மொழிகள் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 22 அலுவலக மொழிகள் வந்து இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து 8 அட்டவணை. இப்ப 8 அட்டவணை ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோம். முதலாவது அட்டவணை பார்த்துட்டீங்க அப்படின்னா மாநிலத்தோட பெயர் மற்றும் எல்லைகளை சொல்லக்கூடியது. 2வது அட்டவணை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஊதியத்தை பத்தி சொல்லக்கூடியது. 3வது அட்டவணை பார்த்துட்டீங்கன்னா பதவி பிரமாணத்தை பத்தி சொல்லக்கூடியது. 4வது அட்டவணை வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கையை சொல்லக்கூடியது. 5வது அட்டவணைங்கிறது அட்டவணை மாநிலங்கள் அட்டவணை பகுதி பற்றி சொல்லக்கூடியது. 6வது அட்டவணைங்கிறது அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் பகுதியில் இருக்கக்கூடிய அட்டவணை பகுதி மக்களை பத்தி சொல்லக்கூடியது. 7வதுங்கிறது மத்திய மாநில அதிகார பகிர்வை பத்தி சொல்லக்கூடியது. 8வது அட்டவணை அப்படிங்கிறது அலுவலக மொழிகளை பத்தி சொல்லக்கூடியது. இது 8மே ஆல்ரெடி 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த போது இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய 4மே அப்படின்னா புதுசா சேர்த்தது, சட்ட திருத்தம் பண்ணி சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுல முதலாவதாக 9வது அட்டவணை. 9வது அட்டவணை அப்படிங்கிறது பல்வேறு சட்டங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இந்த 9வது அட்டவணைங்கிறது பல்வேறு சட்டங்களை பத்தி சொல்லக்கூடியது. இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா தொடக்கத்துல வந்து 13 சட்டங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த 9வது அட்டவணையில எத்தனை சட்டங்களை வச்சிருக்கோம் அப்படின்னா 282 சட்டங்கள் இருக்கு. ஓகேங்களா, நம்முடைய தமிழக அரசு 69% இடஒதுக்கீடு சட்டம் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட அரசியலமைப்பின்படி பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து 50% தாண்டக்கூடாது. ஆனா நம்ம தாண்டி போயிட்டோம், 69% போயிட்டோம். அது ஏன் வந்து பாதுகாப்பா இருக்கு, அது ஏன் வந்து அதை ஏன் வந்து நீதி பண்ணல அப்படின்னா இது வந்து நம்முடைய இந்த 69% இடஒதுக்கீடுங்கிறது 9வது அட்டவணையில இருக்கு. ஓகேங்களா, அதனால வந்து இது எதுவும் பண்ண முடியாது. இதை டீப்பா வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ 9வது அட்டவணை அப்படிங்கிறது செட்டின் ஆக்ட்ஸை பத்தி சொல்லக்கூடியது. அது தொடக்கத்துல 13 சட்டங்கள் இருந்துச்சு, இப்ப 282 சட்டங்கள் இருக்கு. இந்த 9வது அட்டவணைங்கிறது முதலாவது சட்ட திருத்தமான 1951 அன்னைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 10வது அட்டவணை. 10வது அட்டவணை அப்படிங்கிறது கட்சித்தாவல் தடை சட்டம். ஓகேங்களா, 10வது அட்டவணை அப்படிங்கிறது கட்சித்தாவல் தடை சட்டத்தை பத்தி சொல்லக்கூடியது. இது 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பிலிருந்து இணைக்கப்பட்டது. இது வந்து 2003 91வது சட்ட திருத்தத்தின்படி இதை திருத்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த 10வது அட்டவணையான 10வது அட்டவணை திருத்திருப்பாங்க. திருத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அமைச்சரவையோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 15% வந்து தாண்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து 11வது அட்டவணை அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லக்கூடியது. இது எப்ப சார் சேர்க்கிறாங்க அப்படின்னா 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி வந்து இது சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா, 92ல சேர்த்துட்டாங்க, 93ல வந்து என்ன செய்யுது கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. இதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு 29 தலைப்புகளை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து 12வது அட்டவணை அப்படிங்கிறது நகராட்சி அமைப்புகள் நகர்பாலிக சட்டத்தை பத்தி சொல்லக்கூடியது. இது 1992 74வது சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்புல வந்து சேர்க்கப்பட்டதுதான் இந்த 12வது அட்டவணை. ஓகேங்களா, இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 18 வகையான அதிகாரங்கள், கடமைகள் மற்றும் பொறுப்புகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு 12 அட்டவணைகளையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல முதல் அட்டவணை முக்கியமான பாத்துட்டீங்கன்னா 7வது அட்டவணை, 8வது அட்டவணை, 11, 12 இந்த சட்ட திருத்தம் பண்ணி சேர்த்த 4மே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். 7வது அட்டவணைங்கிறது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகேங்களா, திரும்ப கடைசியா ஒன்ஸ் வந்து நான் 12 அட்டவணையும் சொல்லிடுறேன். முதலாவது அட்டவணைங்கிறது மாநிலங்களோட பெயர்கள் மற்றும் எல்லைகளை சொல்லக்கூடியது. 2வது அட்டவணை அப்படிங்கிறது ஊதியத்தை பத்தி சொல்லக்கூடியது. 3வது அட்டவணை அப்படிங்கிறது பதவி பிரமாணம். 4வது அட்டவணை அப்படிங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை. 5வது அட்டவணைங்கிறது அட்டவணை பகுதி மக்கள், அதாவது ஒரு 10 மாநிலங்கள் இருக்குல்ல அதை பத்தி சொல்லக்கூடியது. 6வது அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்குவாட் என்று அழைக்கக்கூடிய அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் மாநிலங்கள் இருக்கக்கூடிய அட்டவணை பகுதி மக்களுக்கான அதிகாரங்களை சொல்லக்கூடியது. 7வது அட்டவணை அப்படிங்கிறது மத்திய மாநில அதிகார பகிர்வை சொல்லக்கூடியது. 8வது அட்டவணை அப்படிங்கிறது அலுவலக மொழிகளை பற்றியும். 9வது அட்டவணை பார்த்துட்டீங்க அப்படின்னா செட்டைன் ஆக்ட் சில சட்டங்களை பற்றி சொல்லக்கூடியது. 10வது கட்சித்தாவல் தடை சட்டம். 11 வந்து கிராம பஞ்சாயத்து. 12 நகர்பாலிக பத்தி சொல்லக்கூடியது. தொடக்கத்துல வந்து 8 அட்டவணை இருந்துச்சு, பின்னாடி சட்ட திருத்தம் பண்ணி ஒரு 4 அட்டவணைகள் வந்து புதுசா சேர்க்கிறோம். முதலாவது அட்டவணை 9வது அட்டவணை வந்து முதலாவது சட்ட திருத்தத்தில் 1951. அடுத்து பாத்தீங்கன்னா 10வது அட்டவணை பார்த்துட்டீங்கன்னா 52வது சட்ட திருத்தம் 1958 வந்து சேர்த்திருப்பாங்க.
10வது சட்ட திருத்தம் 1985 சேர்த்திருப்பாங்க. அடுத்து 11வது சட்ட திருத்தம் பார்த்துட்டீங்கன்னா 73வது அரசியலமைப்பு 11வது அட்டவணை அப்படிங்கிறது 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 சேர்த்திருப்பாங்க. 12வது அட்டவணை அப்படிங்கிறது 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 சேர்த்திருப்பாங்க. இப்படிதான் நம்முடைய அரசியலமைப்பு 8 அட்டவணையிலிருந்து 12 அட்டவணையாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவர்களே. இதுக்கான இப்போ நான் நடத்தின பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதன் பிறகு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் வச்சு தெளிவாக படிச்சிருங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.